பெசன்ட் நகர் பீச்ல தான் இப்ப இருக்கேன். KFCக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் பாருங்க. நாட்டுல இருக்கிற 38 மாவட்டத்துல இருந்து அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன ஸ்பெஷலா தனித்துவமான உணவு வகை என்ன இருக்கோ. நாங்க ஊட்டி நீலகிரிந்து வரோம். இது எங்கெல்லாம் பாரம்பரிய உணவு. பனங்கிழங்குல பாயாசம் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர் சிஸ்டர். பனங்கிழங்குல பாயாசம். ஓ கலந்து வந்து சக்கரை வாங்குறாங்களா? நண்டு சூப்பா? ஓ சூப்பர் சிஸ்டர். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற விஷயம் இல்ல? செட்டிநாட்டுல இருந்து உட்ரா கொண்டு வந்திருக்கோம். ஓ பாசிப்பருப்புல செஞ்சிருது. இது வந்து வெள்ளை பணியாரம். நெல்லினாலே ஹல்வா. ஓகே. ஓ தாமிரபரணி தண்ணியிலே செஞ்சு எடுத்துட்டு. சூப்பர் சிஸ்டர். திண்டுக்கல் பிரியாணி நம்ம சென்னை மக்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? பாக்கலாமா? ஒகேனக்கல் மீன் குழம்பு. வா இங்க பாருங்க. ஒகேனக்கல் மீன் குழம்பு டேம் மீன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. தென்காசி ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓ சேலம்ல என்ன ஸ்பெஷல் நம்மளுக்கே தெரியும், தட்டு வடை. சோ பாக்கலாமா? கேட்கலாமா? ஓ மை காட், எல்லாமே இருக்கா? தேன் மிட்டாய் இருக்கா? 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச எல்லா ஃபேவரட் ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்க இட்லி பெருமாளுக்கு ஒரு நெய்வேதமா படைக்கிற. ஓ அப்ப இது கோயில் இட்லி. என்ன நோ ஆயில் நோ பாயில்? ஓகே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு காட்ட முடியுமா? அப்படி இந்த ஸ்டால்ல எவ்வளவு கியூ நிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மதுரை ஸ்பெஷல் கறி தோசைக்கு தான் எவ்வளவு கூட்டம். இல்லையே பாத்திருக்கேன், ஊர்ல பாத்திருக்கேன், சின்ன வயசுல பாத்திருக்கேன், சைல்ட்ஹுட்ல. சோ அந்த பழத்துல இருந்து எடுத்து செய்யறதா? தரங்க என்ன சிஸ்டர் இது? என்னங்க இது ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு டீ ஸ்டாலே காட்டல நீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இது தாங்க ஊட்டி டீ. கொஞ்சம் மில்லட்ஸ்ல இருக்கிற ஃபுட்லாம் ட்ரை பண்ணாங்க, எல்லாமே டேஸ்டியா இருந்தது. டைம் ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய ஸ்டால்லாம் வந்து நிறைய கூட்டம் இருக்காங்க. ஸோ நம்ம சென்னை மக்கள் ஹெல்த்தியாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் இல்லைனா எப்படிங்க? ஸோ அந்த செலிப்ரேஷன் மூட் கொண்டு வரணும்ல. ஸோ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே பீச் காற்று வாங்கிக்கிட்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இவங்க கொடுத்த என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நம்ம சென்னையில் நடக்கிற ட்ரெண்டியான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ டியர்ஸ், பெசன்ட் நகர் பீச்ல தான் இப்ப இருக்கேன். நீங்க வந்து ஃபுட்டியா இல்ல ஃபுட் லவரா? நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கான பிளேஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மகளிர் திட்டம் சார்பாக கவர்மெண்டே இந்த வந்து இங்க வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பெசன்ட் நகர் பீச்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து KFCக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 38 மாவட்டம், தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டத்துல இருந்து அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன ஸ்பெஷலா தனித்துவமான உணவு வகை என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்காக இங்க வந்து நம்ம சென்னை மக்களுக்காக இங்க வந்து குடுக்கறதுக்கும் காட்டுறதுக்கும் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. யாருன்னா நம்ம மகளிருக்காக கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களோட மேம்பாட்டுக்காகவும் நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்க என்ன கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல வேற போட்டிருக்காங்க கரெக்டா. இது எத்தனை நாள் நடக்குதுன்றதானே இப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி. சண்டே ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது 21, 22 டிசம்பர் 21, 22, 23, 24 இந்த 4 நாளும் இங்க நடக்குதுங்க. கண்டிப்பா இங்க வந்து எல்லா ஃபுட்ஸையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம பெசன்ட் நகர்ல மதி உணவு திருவிழா நடந்துகிட்டு இருக்குதுங்க. மதினா மகளிர் திட்டம். ஸோ மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இங்க வந்து லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டலா 50 ஸ்டால்ஸ் போட்டு நமக்காக அவங்க ஊரோட ஸ்பெஷல் ஃபுட்ஸை ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட மெயினாக நம்ம சொல்லணும்னா இங்கே கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் ஆஃப்டர்நூன் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் போகலாங்க. மக்கள் நிறைய வரதால இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அவங்க ஊர் ஃபுட்டை நமக்கு எப்படி தராங்கன்னு அவங்க மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம். நாங்கள் ஊட்டி நீலகிரிந்து வரோம். இது எங்கெல்லாம் பாரம்பரிய உணவு. இதெல்லாம் நாங்களே விவசாயம் பண்ணிக்கிறோம். இது என்ன ஸ்பெஷல்? இது பணியாரம் ஸ்வீட்டு எதுல பண்ணிருக்கீங்க? கோதுமை மாவு. ஹெல்த்துக்கு நல்லது. இது சுகர் ரொம்ப நல்லது. இது கார ஐட்டம், பீன்ஸ், 4 வகையான பீன்ஸ் எல்லாம் மிக்சிங் ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்க ஊர்ல விளையிறதா? உங்க ஊர்ல விளையிற ஐட்டம்ஸை வச்சு நீங்க செய்யணும் அப்படி சொல்லி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லதுங்க. ஒரு ராகில ஸ்வீட்டா? தேங்காய் போட்டு வேற என்ன? தேங்காய் பால். ஓ எல்லாம் ஊத்தி சூப்பர். சோ எல்லாமே சத்தா வச்சிருக்கீங்க. இது ரோஸ்மெரி லிஃப்ட் பண்ணுது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த லீஃப்ல இருந்து எடுப்பீங்க? ரோஸ்மெரி லீஃப். ஓகே. அது குடிச்சா உடம்பு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. பிளட் எல்லாம் ரொம்ப கிளீன் ஆகும். ஓகே ஃபேட் எல்லாம் ஆகும். ஓகே. தேங்க் யூ சிஸ்டர்.
எங்க ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டில இருந்து நான் வந்திருக்கேன். நான் வந்து பனைய மதிப்பு கூட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். பனங்கிழங்குல ரெடி மிக்ஸ், அடை மிக்ஸ், தோசை மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ், பூரி மிக்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்து பனங்கிழங்குல வந்து அல்வா, கருப்பட்டி அல்வா பண்ணிருக்கேன். கருப்பட்டி அல்வா இருக்கு. வேற என்னென்ன ஸ்பெஷல்? பனங்கிழங்குல ஃப்ரெஷ் பனங்கிழங்கு எடுத்து நான் அரைச்சாங்க பாருங்க. இது என்ன ஸ்வீட்டா? இது பாயாசம் பண்ணிருக்கேன். பனங்கிழங்குல பாயாசம் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர் சிஸ்டர். பனங்கிழங்குல பாயாசம். ஓ வேற பனங்கிழங்குல வடை பண்ணிருக்கேன். ஓ மை காட். ஓ சூப்பர். பனங்கிழங்குல கட்லெட் சரியா போச்சு. சிஸ்டர் ஒரு பனங்கிழங்கு ஃப்ரெஷ் பனங்கிழங்கு அவிச்சது இருக்கு. கட்லெட் நம்ம கிட்ட கட்லெட் இருக்கு. சிஸ்டர் எப்படி நம்ம சென்னை மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்களா? கட்லெட் நல்லா பிடிக்குது. அல்வா நல்லா போகுது. அல்வா நல்லா போகுது. கலந்து வந்து கட்லெட்டா வாங்குறாங்களா? தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட ட்ரெடிஷனல் எங்க சென்னை மக்களுக்கு காட்டினதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க? இது என்ன? வஞ்சரம் தொக்கா பொடியா? வஞ்சரம் பொடி. எவ்வளவு நாளைக்கு இது வச்சு ஓகே எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கும்? ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும். இது என்ன கையில? நெத்திலி ஊறுகாய். ட்ரை நெத்திலி. ஓகே இது வந்து நாங்க மீன் எப்படினாக்கா நாங்க உடனே கடல்ல, அதாவது நம்மளோட ஊர் வந்து அக்கறை கடல் பக்கம் இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு மீன் வந்துட்டு ஐஸ் வைக்காம ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிற மீன்ல நாங்க அதை உடனே எடுத்து செஞ்சு எந்த மீன்ல முள்ளு பதப்படுத்தி செஞ்சுறீங்க. நாங்க நேரடியாக கெமிக்கல் கிடையாது. இது வந்து எண்ணெய் மட்டும் தான் நம்ம அதிகமா சேர்த்து செய்வோம். அது ஒரு அடுத்தது என்னன்னா, இது வந்து ரால் இட்லி தோசைக்கு, அதாவது நம்ம எல்லாரும் வந்து பருப்பு பொடி எப்படி சேர்க்கிறோமோ அது மாதிரி வந்துட்டு இது ஒரு ராலோட இட்லி பொடி. இட்லி தோசை நல்லாவே இருக்கும். 2 இட்லி சாப்பிடுறோமா 4 இட்லி நல்லா நண்டு சூப்பா? ஓ சூப்பர் சிஸ்டர். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற விஷயம் இல்ல? ரொம்ப நல்லது இல்ல? உடனே சிஸ்டர் நீங்க என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க? செட்டிநாட்டுல இருந்து உட்ரா கொண்டு வந்திருக்கோம். ஓ பாசிப்பருப்புல செய்யறது. வெள்ளை பணியாரம், ஸ்பைஸ் சட்னி. சிஸ்டர் பணியாரம்னாலே ஸ்வீட் தானே? இது வந்து வெள்ளை பணியாரம். இது வந்து ஸ்பைஸோட. எப்படி இது கூட தான் சாப்பிடணுமா? இது வந்து ஸ்வீட்டா இருக்காது. ஓ சூப்பர். and we have கந்தரப்பம் and சுழியம். ஓ சூப்பர். other than this we have also packed food items இருக்குது. முறுக்கு அந்த மாதிரி. நம்ம ஊர் எது? செட்டிநாடு ஸ்பெஷல். ஓ செட்டிநாடு ஸ்பெஷல். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சென்னை மக்களுக்கு செட்டிநாடு ஃபுட் நீங்க எங்க ஊர் தேடி வந்து நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்களா? நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன பண்ணிருக்கீங்கன்னு காட்டுறீங்களா? ஓ மை காட். அல்வா. திருநெல்வேலினாலே அல்வா. ஓகே. ஓ தாமிரபரணி தண்ணியிலே செஞ்சு எடுத்துட்டு. சூப்பர் சிஸ்டர். இது அந்த டேஸ்ட் தனி இல்ல. இது சிஸ்டர் மண்ணோட மகிமை. இது வந்து மில்லட் ப்ரௌனி. மில்லட்ல பண்றது ப்ரௌனி. ஓ அப்ப நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க? கருப்பட்டி, நாட்டு சக்கரை, மில்லட். ஓகே. இது சிஸ்டர்? இது வந்து சீனி கிழங்குல பணியாரம். ஓ இது வந்து சீனி கிழங்குல கரும்பு சொல்லுவோமே, கரும்பு தானே? ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே ஓகே பணியாரம். ஓகே. இது வந்து நரிப்பயிர் பால். ஓ இது தெரியல. ஓகே. இது வந்து எம்எல்ஏ காபி. ஓகே. பூரண கொழுக்கட்டை. ஓகே சிஸ்டர். இது ப்ரோக்கோலி சூப். ஓகே சிஸ்டர். ரொம்ப ஹெல்தியா வச்சிருக்கீங்கல்ல எல்லாமே? இதுல வந்து கார்ன் ஃப்ளவர் எதுவும் சேர்க்க மாட்டீங்க. நேச்சுரலா இருக்கு. ஓகே சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். சிஸ்டர் எந்த ஊர் நீங்க? நம்ம அரியலூர் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தோசை வகையில 10 வகை வச்சிருக்கோம். ஓகே. இது என்ன? வெள்ளை சோளம். ஓகே. குழி பணியாரம். வெள்ளை சோளத்துல பண்ணிருக்கீங்களா? வெள்ளை சோளம் குழி பணியாரம். ஓகே சார். காரம் ஸ்வீட் ரெண்டுமே இருக்கு. இது கொள்ளுல வடை. ஓகே சிஸ்டர். இது நிலக்கடலை. வேற என்ன வச்சிருக்கீங்களா? ஃப்ரை பண்ணது. இது என்ன? ஓ உளுந்தங்கஞ்சி. உளுந்துல செய்யறது இல்ல? ஓகே சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். சிஸ்டர் நம்ம திண்டுக்கல் ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மட்டன் பிரியாணி. ஓ திண்டுக்கல் பிரியாணி நம்ம சென்னை மக்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? பாக்கலாமா? பாருங்க பிரியாணின்னவே எவ்வளவு காலி ஆயிடுச்சு பாருங்க. சிஸ்டர் பழவேற்காடு ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஃபிஷ் ஃப்ரை இருக்கு மேம். மடவை மீன் ஃப்ரை இருக்கு. ஓ மடவை மீன். ஓ மை காட். இறால் ரொம்ப ஃபேவரட் என்னோடது. பழவேற்காடு ப்ரான்னா ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிங்களா? சோ பழவேற்காடுல இருந்தே நீங்க வந்து அந்த ஸ்பெஷல்ல நீங்க சீ ஃபுட் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கீங்க. ஓ அதுவுமே ரைஸ் மீன் குழம்பு. ஓகே தேங்க் யூ சிஸ்டர். சிஸ்டர் நீங்க என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க?
விருதுநகர் மாவட்டமா? உங்க ஊர்ல ஸ்பெஷல் என்னவா கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன சொல்ல முடியுமா? இது என்ன நாட்டு சக்கரையில பண்றது? ஓகே. இது உங்க ஊர் ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இது பீஃப் பிரியாணியா? ஓகே. நோம்பு கஞ்சி சூப்பர். பீஃப் சுக்கா. இது கையில வச்சிருக்கீங்களே இது என்ன? தோல் ரொட்டி. தோல் ரொட்டி எதுல செய்யறதுன்னு சொல்ல முடியுமா? அரிசி மாவுல. சிஸ்டர் நீங்க என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? காட்டுங்க. ஒகேனக்கல் மீன் குழம்பு. வா இங்க பாருங்க, ஒகேனக்கல் மீன் குழம்பு. டேம் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு? வேற களி இருக்கு. இது எல்லாமே வெஜ் நான்வெஜ் துக்கா, அதிரசம். ஓகே சிஸ்டர், தென்காசி ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? பனங்குள குளத்துட்ட கம்பு மாவு வடை. ஓகே. அதுக்கப்புறம் கம்பு லட்டு. ஓகே. திணை மாவு. ஓ எல்லாம் மில்லட்ஸ், சிறுதானியத்துல எல்லாமே நீங்களே லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. வேற என்ன சிஸ்டர் இருக்கு? வாழைப்பூ வடை. சோ எல்லாமே ஹெல்தியா இருக்குல்ல? தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் ஸ்டால் சேலம். சேலம்ல என்ன ஸ்பெஷல் நம்மளுக்கே தெரியும், தட்டு வடை. சோ பாக்கலாமா, கேட்கலாமா? சொல்லுங்கக்கா, என்ன வச்சிருக்கீங்க? ஆமா, எப்படி காட்டுங்க, செட் பண்ணி கொடுக்குறீங்களா? வாவ். சோ இதுதான் நீங்க மெயின் ஃபுட்டா செய்றீங்க இல்லையா? இது இல்லாம வேற எதுனா? பொரி. ஓ இது எல்லாமே. ஆனா மெயின் வந்து நம்ம சேலம் தட்டு வடை ஸ்பெஷல். ஓகே தேங்க்யூ. ஓ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க? ஓ மை காட், எல்லாமே இருக்கா? தேன் மிட்டாய் இருக்கா? எங்க காட்டுங்க. ஓகே தேன் மிட்டாய் பாருங்க, எல்லாமே இருக்கு. ஓ மை காட் சூப்பருங்க. 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச எல்லா ஃபேவரட் ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்க நம்பர் 15 ஸ்டாலுக்கு வந்துருங்க. சிஸ்டர் காஞ்சிபுரம் ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க காட்டுறீங்களா? இட்லி. என்ன குஷ்பு இட்லியா? ஓ அப்ப குஷ்பு இட்லி இல்லையா? அப்ப இது என்ன இட்லி? பெருமாளுக்கு ஒரு நெய்வேதமா படைக்கிற. ஓ அப்ப இது கோயில் இட்லி. இதுதான் வந்து உங்களுக்கு பாரம்பரியமா? நம்ம காஞ்சிபுரம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர். வேற என்ன வச்சிருக்கீங்களா? வெஜ்ஜி கோலா உருண்டை. ஆமா உப்பு உருண்டை. எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஹெல்தியா வெஜிடேரியனா சூப்பரா காஞ்சிபுரம் கோயில் ஸ்பெஷல் அழகா கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ சிஸ்டர். இங்க பாருங்களேன், டிஃபரெண்டா நோ ஆயில் நோ பாயில் போட்டிருக்காங்க. அதுவும் செங்கல்பட்டு அண்ட் கிருஷ்ணகிரி போட்டிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டும் கம்பைன் பண்ணி பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்? சிஸ்டர் என்ன நோ ஆயில் நோ பாயில்? ஓகே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு காட்ட முடியுமா? அப்படி ஆவாரம்பூல வடை. ஓ மை காட், ஆவாரம்பூல வடை எண்ணெய் இல்லாம. ஓ அப்புறம் இது சிஸ்டர் பாரம்பரியமான உணவு. இது கருப்பு கவனி புட்டா. வெள்ளையா இருக்கே. இது கொஞ்சம் தூ. ஓகே ஜூஸ், செம்பருத்தி பூல ஜூஸ். சூப்பர். சங்கு பூல ஜூஸ். ஓகே இது வந்து பன்னீர் ரோஸ்ல ஜூஸ். சோ இது வரைக்கும் நம்ம இது எல்லாத்துலயும் டீ பாத்துறோம், சிரப் பாத்துறோம். ஆனா இது எல்லாமே ஜூஸா போட்டிருக்கீங்க. சூப்பர். சுகர் இல்ல. ஓ இதெல்லாம் சிஸ்டர் இத சாலடா? ஓகே இது வந்து ரொம்ப ஹெல்தி. நம்ம வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி கலரோ எதுவுமே நம்ம போடல. இது வந்து கோசாம்பரம். இது வந்து நம்ம வந்து கன்னட ஃபேமஸ். இது நம்ம வந்து கிருஷ்ணகிரி பக்கத்துல கர்நாடகா ஸ்பெஷல் வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஓகே சூப்பர். இது வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. இது என்ன சிஸ்டர்? இது வந்து உளுந்த லட்டு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் எல்லா வகையும் நட்ஸ் லட்டு. ஆயில் மட்டும் ஆயில் இல்லாம. எப்படி சிஸ்டர் நம்ம சென்னை மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்களா? நோ ஆயில் நோ பாயில்ன்றதால கேக்குற ஹெல்தி ஃபுட் இல்ல, எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. அது நல்லா இருக்கு. தேங்க் யூ சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். சிஸ்டர் செங்கல்பட்டுல என்ன ஸ்பெஷல் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உளுந்து பால். உளுந்துல பால். ஓ இது வந்து வெஜ் கீமா பிரியாணி. ஓகே இது வந்து
மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி அந்த மாதிரி சைட் டிஷ். ஓகே வடகரியா? எஸ் மேம், இது வடகரி. ஓகே தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் இருக்கா? எஸ் மேம், இது வந்து கதம்ப பணியாரம், கார பணியாரம், கதம்ப கார பணியாரம். கதம்ப கார பணியாரம். கார பணியாரத்துல கதம்பமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. இதுல சிஸ்டர் இது ஸ்வீட் பணியாரம். ஓ 2 வெரைட்டி இருக்கு, காரம் இருக்கு ஸ்வீட் இருக்கு. வேற எதுனா இருக்கா சிஸ்டர்? சுக்குமல்லி காஃபி இருக்கு. சுக்குமல்லி காஃபி, பாதாம் பால் எல்லாமே ஹோம்மேட், நாங்களே ரெடி பண்ணி நீங்களே ரெடி பண்ணி பண்றீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையா சிஸ்டர் என்னது? சிம்லி உண்டை. ஓ சூப்பர், என்னோட ஃபேவரட். தேங்க்யூ. இது என்னது? கருப்பு கவுனி பாயசம், தூதுவளை ரசம், அது ராகி சக்கரா. வேற ஓ எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல ஸ்பெஷலா வச்சிருக்கீங்கல்ல. தேங்க்யூ சிஸ்டர். என்னென்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க? ராகி பக்கோடா, எல்லாமே சிறுதானியத்துல இருக்குல்ல, எனக்கு ஹெல்தியா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க நம்ம ஸ்டால்ல? என்ன கறி? மட்டன் உப்பு கறி. ஓகே, சிக்கன் உப்பு கறி, கீ ரைஸ், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. ஓகே தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் என்ன கொழுக்கட்டை? மாப்பிள சம்பா அரிசியில பண்ண கொழுக்கட்டை. இது வாழைப்பூ வடை, கருப்பு உளுந்து வடை. இது தேங்க்யூ சிஸ்டர். பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் சார்பாக ஆம்பூர் பிரியாணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்க சர்வ் பண்ணும்போது பார்க்கும்போதே. நெக்ஸ்ட்டு தேனி ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக வச்சுருந்தாங்க. ஸ்வீட் கார்ன், சுண்டல் ஐட்டம், இப்போ ஸ்ப்ரவுட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, கஞ்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை, ஃப்ரூட் கஸ்டர்ட், இந்த பூர்ண கொழுக்கட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. என்னடா இந்த ஸ்டாலில் எவ்வளோ கியூ நிற்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மதுரை ஸ்பெஷல் கறி தோசைக்கு தான் எவ்வளோ கூட்டம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கறி தோசை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. மதுரைனா கறி தோசை இல்லைன்னா எப்படிங்க, சுட சுட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. சிஸ்டர் இது என்னது? இது என்னது? தம்பி புட்டா லட்டு இல்ல? ஓ புட்டா லட்டா மாத்திட்டீங்களா? ஓகே சிஸ்டர். இது கம்பளி பக்கோடா. வாவ் சூப்பர். இது மரவள்ளி கிழங்கு வடை, வாழைப்பூ வடை, உருளைக்கிழங்கு போண்டா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ராமநாதபுரம் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனையில் செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மில்க் ஷேக் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நுங்கு மில்க் ஷேக், பனையில் பண்ணது, பனை சம்மந்தமான எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. மாவட்டம் சார்பாக பார்த்தீங்கன்னா ஆற்காடு பிரியாணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கவே. பனம்பழத்துல மில்க் ஷேக்கா? வாவ் டிஃபரெண்டா இருக்குல்ல. பனம் எப்படி? பனம் பழம் இல்லையே, பாத்திருக்கேன், ஊர்ல பாத்திருக்கேன், சின்ன வயசுல பாத்திருக்கேன், சைல்ட்ஹுட்ல. சோ அந்த பழத்துல இருந்து எடுத்து செய்யறதா? ஓகே, ஆமா நம்ம பாரம்பரியம் மறக்காம கொண்டு வந்து எங்களுக்கு ட்ரை பண்றீங்க. அப்படியே கொடுத்து பண்ணுங்க. நம்ம சென்னை மக்கள் பழகிட்டா, சென்னை மக்களுக்கு பழகிட்டா புடிச்சிட்டா விட மாட்டாங்க. ஓகேங்க, ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. நல்லா கொண்டு வாங்க. நம்ம கடலூர் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் வச்சுருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் இங்கே இருந்தது. நல்லா நம்ம கோயம்புத்தூர் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் பாசிப்பருப்பு சாதமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌனீஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரஸ்மலாய் வச்சுருந்தாங்க. அதை விட ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ சாக்லேட் வேணும்னா இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை, அப்புறம் மரவள்ளி கிழங்கு வடை, சிம்லி உருண்டை, இந்த பக்கம் கம்பு புட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பாருங்க. ஒன்லி ப்ரோட்டீன் தருங்க. என்ன சிஸ்டர் இது? சிஸ்டர் என்ன முட்டை இது? கார முட்டை. ஓ காடை முட்டை. என்னென்ன முட்டைலாம் கொடுக்குறீங்க? ஒன்லி ப்ரோட்டீன் கொடுத்துருக்கீங்களா? என்னெல்லாம் கொடுக்குறீங்க? ஒன்லி ப்ரோட்டீன் தான், ஒன்லி கார முட்டை. எல்லாமே முட்டை ஸ்பெஷலா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் முட்டை ஸ்பெஷல் அப்படின்றதால என்னென்ன கொடுக்குறீங்க அதுல? எல்லாமே பாயில்ட் எக் தானா? மசாலா ஐட்டம் கொடுத்துருக்கோம். என்னென்ன முட்டை வெரைட்டி இருக்கு? சிக்கன்
இது நாட்டுக்கோழி பாய் இது வந்து நம்ம சாதா முட்டை நாட்டுக்கோழி முட்டை அப்புறம் வந்து காடை முட்டை ஆம்லெட் கொடுக்குறீங்க, கலக்கி கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. எத்தனை வேணும்? 20 வகையான முட்டை ஐட்டம் வேணும்னா நீங்க ஸ்டால் நம்பர் 45க்கு வந்துடலாம். கன்னியாகுமரி ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிப்ஸ் ஐட்டங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சிப்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க, அப்படியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி பேக்டு சிப்ஸ் ஐட்டம்ஸும் சென்னை ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஆவின் இல்லாமல் எப்படிங்க, ஸோ நம்ம ஊர் ஆவின் ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. 47வது ஸ்டால் அஞ்சரை பெட்டி சேலம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இங்கே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. கேட்கலாம். ஓனா தயாரிக்கிறது இது இல்லாம கெமிக்கல் ஆட் பண்ணுவீங்களா இதுல? ப்ரிசர்வேட்டிவ் வர மாட்டீங்கல்ல? தேங்க்யூ சிஸ்டர். இந்த கடலூர் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேட்கலாம். எல்லா ஃபுட் கொடுக்குறாங்க, நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கீங்களே, இது என்ன ஸ்பெஷல்? ஆர்கானிக் பொருள். அதுதான். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், நம்ம ஸ்டாலோட ஸ்பெஷல் என்ன சொல்ல முடியுமா? எல்லாம் ரசம் அப்படி போட்டிருக்கீங்க. என்ன ரசம்? எல்லாமே மூலிகை ரசமா இருக்குல்ல? ஆர்கானிக் ரசம். ஓகே, அதுதான் நம்ம ஸ்டாலோட ஸ்பெஷல் இல்லையா? ஆர்கானிக் ரசம் அப்புறம் காட்டுங்களா, காட்ட முடியுமா கொஞ்சம்? அப்படியே சூடா ஆவி பறக்க இருக்குங்க. நீங்க சூப்லாம் குடிக்கணும்னா முத்துச்சோளம் பெரம்பலூர் மாவட்டம் 49 நம்பர் ஸ்டாலுக்கு பாருங்க. இது ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு டீ ஸ்டாலே காட்டல நீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இதுதாங்க ஊட்டி டீ ஸ்டால். சிஸ்டர், இதுல என்னென்ன டீ ஸ்பெஷல் இருக்குல்ல நம்ம ஸ்டால்ல? என்னென்ன டீ இருக்குன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? என்னென்ன இருக்கு? ஆர்கானிக் கிரீன் டீ, அப்புறம் பிளாக் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ. இது 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 ஓகே ஓகே பாத்து. சோ எல்லா டீ ஆர்கானிக் தான் எல்லாமே, கரெக்ட்டுங்களா? எல்லா டீ வெரைட்டிஸ் ஓகே. பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. அப்படியே குடிக்கலாமா? நல்லா இருக்குமா டேஸ்ட்? நான் கொஞ்சம் மில்லட்ஸில் இருக்கிற ஃபுட்லாம் ட்ரை பண்ணாங்க. எல்லாமே டேஸ்டியாக இருந்தது. ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டும் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. மெயினாக என்னென்னா பிரியாணியும் இருக்குங்க நிறையா ஸ்டாலில். அதாவது கொங்கு பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய பிரியாணி ஸ்டாலும் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக கூட்டம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய ஸ்டால்லாம் வந்து நிறைய கூட்டம் இருக்காங்க. ஸோ நம்ம சென்னை மக்கள் ஹெல்த்தியாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஃபீல் ஆச்சு. மக்களுக்காக பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறையிலேருந்து அங்கே வந்து மெடிக்கல் கேம்பும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மருத்துவ முகாமில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல உணவு பாதுகாப்பு துறை இல்லைனா எப்படிங்க, அவங்களும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே. ஃபுட் வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அங்கே நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதை விட மெயினாக என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாலுக்கு முன்னாடியும் வாட்டர் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் இல்லைனா எப்படிங்க? ஸோ அந்த செலிப்ரேஷன் மூட் கொண்டு வரணும்ல. ஸோ நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே பீச் காற்று வாங்கிக்கிட்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இவங்க கொடுத்த என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்து எல்லா ஃபுட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக இருந்துட்டு போங்க. அப்படியே நம்ம சென்னையில் நடக்கிற ட்ரெண்டியான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.